ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான மேக் ஓவர் தான் பார்க்க போகிறோம். ஒரு டேபிளுக்கு வந்து நம்ம இது பழைய டேபிளுங்க, என்னோடய கட்டிங் டேபிள் தான். இது பார்த்திங்கன்னா மேலெல்லாம் அந்த மைக்காலாம் சின்ன சின்னதாக டேமேஜ் ஆகிடுச்சு. மேலே தூக்கின மாதிரி இருக்குது. இப்போ துணியெலாம் போட்டு நான் கட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அதில் வந்து அந்த துணியில் மாட்டி இழுக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இங்கே மேலே வந்து ஸ்டிக்கர் தான் ஒட்ட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வால்பேப்பர் ஸ்டிக்கர் தான் ஆர்டர் போட்டிருக்கோம். இந்த வால்பேப்பர் ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா நானே இன்னும் அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலிங்க. பியூர் ஒயிட்டு தான் போட்டிருக்கேன். ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம டேபிளில் கட்டிங் போடுறப்ப பார்த்திங்கன்னா டார்க் கலர்ஸ்லாம் போட்டு கட்டிங் போட்டு வீடியோ போடுறப்ப நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். அதனால் நான் ஒயிட் சம்மந்தப்பட்டதை போட்டிருக்கேன். இப்போ வாங்க நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 60க்கு 20 மீட்டர் தான் இது, சென்டிமீட்டர் தான் போட்டிருக்காங்க. இது வந்து நம்ம எந்த அளவு வருதுன்னு நம்ம வந்து பிரித்து பார்த்தா தாங்க தெரியும். டேபிளுக்கு வந்து கரெக்டாக இருக்குமா என்னன்னு தெரியல. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஆனால் நல்லா ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா நல்லா டேமேஜ் ஆகாமல் அட்டை மாதிரி கொடுத்துருந்தாங்க. உள்ளே பார்த்திங்கன்னா மேலே கவர் டேமேஜ் ஆகாத மாதிரி நல்லா நீட்டாக ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. இதுதாங்க நான் ஆர்டர் போட்ட வால்பேப்பர் ஸ்டிக்கரு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டிக்கர் வந்து ஒட்ட முடியும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளோட டேபிள் வந்து நல்லா நீட்டாக டஸ்ட் இல்லாமல் க்ளீன் பண்ணி எடுத்துக்கணுங்க. தண்ணி போட்டு கூட நீங்கள் தொடச்சிட்டு நல்லா ட்ரையாக காய வச்சு அதுக்கப்புறம் நம்ம ஒட்டிக்கலாம். நான் நீட்டாக எல்லாம் தொடச்சிட்டேன். ஏன்னா அப்போ தான் பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் வந்து உங்களுக்கு ஒட்டினாலும் எப்போயுமே பிரிஞ்சு வராது டக்குன்னு. பேக் சைட் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஸ்கொயர் டைப்பில் செக்கடாக டிசைன் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை கரெக்டாக மெஷர் பண்ணி கூட அந்த கோட்டிலே நேராக நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம டேபிளுக்கு மேலே போட்டு கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் கீழே சைட்லேயும் நல்லா ஒட்டி பெண்ட் பண்ணி மேலே திருப்புற மாதிரி மெஷர் பண்ணிக்கிறேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் தான் எனக்கு வந்து மாட்டி மாட்டி துணி இழுக்குது. அதனால் வந்து பாருங்கள் எப்படி டேமேஜ் ஆகிருக்குன்னு தெரியுதுல்ல. இப்போ நம்ம அதையும் க்ளோஸ்டாக தான் நம்ம ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி நம்ம வச்சு பார்த்துக்கலாங்க ஸ்டிக்கரை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெஷர் பண்ணி மார்க்கிங் பண்ணி நம்ம ஒரு பிளைடில் வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு 2 பேர் இருந்தோம்னா கொஞ்சம் நீட்டாக நம்ம ஒட்டிக்கலாம். அவ்வளோதாங்க, நான் மெஷர் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை நம்ம வந்து ஒரு பிளைட் மாதிரி இருந்தாலும் சரி, நான் கத்தியில் தாங்க நான் கட் பண்ணி எடுக்கிறேன். நான் இது வந்து ஸ்டிக்கர் டைப் மாதிரி தான். நாம் வந்து அப்படியே பின்னாடி பேக் சைடில் இதை வந்து விரிச்சிட்டு அப்படியே ஒட்டுறது. இது பார்த்திங்கன்னா நாம் ஓரத்தில் மட்டும் லாஸ்ட் வரையும் நம்ம பிரிச்சுக்கலாம். ஃபுல்லாக பிரிச்சிடாதீங்க, டக்குன்னு அப்படியே ஒட்டிக்கும் கிராஸாக. அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு 2 பேர் இருந்தால் ஒரு பக்கம் பிடிச்சிட்டு ஒரு பக்கம் மட்டும் நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ அடியில் இருக்கிற பேப்பரை வந்து கீழே லைட்டாக பெண்ட் பண்ணி விட்டு நம்ம மேல் ஸ்டிக்கரை மட்டும் கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் நம்ம ஒட்டிக்கலாம். கொஞ்சம் வந்து நம்ம ஒட்டுறது கொஞ்சம் சிரமந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒட்டிக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நீட்டாக நம்ம ஃபினிஷிங் பண்ணிகிட்டே வந்துடலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கார்னரில் கரெக்டாக ஒட்டியாச்சு. கீழேயும் நம்ம மடித்து ஸ்டிக்கரை பெண்ட் பண்ணி ஒட்டியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற ஒயிட் பேப்பரை வந்து ஒருத்தர் வந்து கீழே அப்படியே பிரிச்சுக்கிட்டே வரப்போ நம்ம மேலே வந்து நம்ம டைட்டாக ஒட்டிக்கிட்டே வந்துடலாம்.
இப்போ எங்கள் வீட்டுக்காரர் தான் எனக்கு கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணுறாரு. கொஞ்சம் கூட ஏர் வந்து உள்ளே போகாத அளவுக்கு நீங்கள் ஒட்டணும். இங்கே பாருங்கள், அப்பயுமே உங்களுக்கு அந்த இடத்துல சுருக்கம் வந்துருச்சு. இப்போ நான் வந்து அதை பிரிச்சுட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஒட்ட போகிறேன். கொஞ்சம் லைட்டாக எடுத்து விட்டுட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாத் வச்சுக்கோங்க. டவல் மாதிரி ஒரு சாஃப்ட் கிளாத் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அழுத்தி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே நம்ம ஒட்டிக்கிட்டே வந்தோம்னா நல்லா நீட்டாக சுருக்கமே இல்லாத அளவுக்கு நல்லா நீட்டாக ஒட்டிக்கலாம். பாருங்கள், இப்போ பாருங்கள், ஒட்டினதுக்கும் இப்போக்கி எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுது. கீழே எங்கள் வீட்டுக்காரர் அந்த பேப்பரை வந்து அப்படியே உருவிட்டே போகிறப்ப நம்ம மேலே அப்படியே ப்ரெஸ்ஸிங்காக நம்ம டைட்டாக அப்படியே ப்ரெஸ் கொடுத்துட்டே வரலாம். இந்த மாதிரி ஒட்டுறப்ப ரொம்ப ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். நம்ம ஸ்டிக்கர் தான் ஒட்டியிருக்கோன்னு யாருக்குமே தெரியாது. அந்தளவுக்கு நீட்டாக ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும். நான் ஒரு டவல் தாங்க வச்சு இந்த மாதிரி நான் ப்ரெஸ் பண்ணிகிட்டே வரேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நாம் கரெக்டாக மெஷர் பண்ணிட்டோம்னா கரெக்டாக வந்து நம்ம ஃபினிஷிங் பாருங்கள். அந்த பக்கம் நம்ம மோல்டிங்காக ஒட்டியாச்சு, இந்த பக்கம் மோல்டிங்காக ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி மேலே ஒரு ப்ரெஷர் கொடுத்து டைட்டாக ஒரு நீவ் விட்டிங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஃபினிஷிங் வந்து சூப்பராக பக்காவாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா நீட்டாக இருக்குன்னு. இப்போ இருக்கிற பிட்டு பேப்பரை வந்து கரெக்டாக அந்த பக்கம் நமக்கு பர்ஃபெக்டாக அமைதான்னு நம்ம அதையும் கரெக்டாக மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் ஒட்டணும். அதே மாதிரி அந்த சைடு நாம் கரெக்டாக கட் பண்ணி ஒட்டிக்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாம் ஃபினிஷிங் முடிச்சாச்சு. அவுட்புட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. அப்பையும் பார்த்திங்கன்னா ஒன் சைடு நமக்கு சுருக்கம் லைட்டாக வந்துருச்சு. எங்கள் பாப்பா வந்து பெரிய பாப்பா நானும் ஒட்டுறேன்னு சொல்லி அவசரப்பட்டு ஒட்டிட்டா. அதனால் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கரெக்டாக கொஞ்சம் சுருக்கம் வந்துருச்சு. மீதிலாம் நம்ம ஒட்டினது பாருங்கள், ஃபினிஷிங் நல்லா எவ்வளோ சூப்பராக நமக்கு வந்து புது டைனிங் டேபிள் கிடச்ச மாதிரி ஆயிடுச்சு. நமக்கு வந்து ஸ்டிக்கர் மட்டும் அங்கேருந்து வரப்பே பார்த்திங்கன்னா லைட்டாக சுருக்கம் வந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம ஒட்டுறப்ப அதை நீட்டாக நீவி நம்ம சுருக்கம் இல்லாமல் ஒட்டிக்கணும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வாங்கி இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பேக்கிங் பார்த்திங்கன்னா நல்லா பக்காவாக ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக கொடுத்துருந்தாங்க. உள்ளே கொஞ்சம் கூட டேமேஜ் ஆகாமல் நல்லா நீட்டாக கொடுத்துருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.